எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. அதாவது இந்த ஏப்ரல் மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வகையில் அதிர்ஷ்டத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்க போது, யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த ஏப்ரல் மாதம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதாவது தனுசை பொறுத்த வரைக்கும் காலபுருஷனுக்கு 9வது ராசியா வருங்க. அதில் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான். சரிங்களா? தனுசுல மூலம் 4 அட்சர பாதங்களும், பூராடம் 4 அட்சர பாதங்களும், உத்திராடம் 1 அட்சர பாதமும் அடங்கும். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம், அதாவது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய நல்ல சாதகமான விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்களை முதல்ல பார்க்கலாம். அதற்கு பிறகு நெகட்டிவான விஷயங்களுக்கு போகலாம். சரிங்களா? முதல்ல பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்தோட முதல் பகுதியை விட 2வது பகுதி உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். சரிங்களா? அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்க்கறது விசேஷம். சரிங்களா? என்ன இருந்தாலும் ராசிநாதன் ராசியை பார்க்குற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு என்ன சொல்றதுங்க, எடுக்கக்கூடிய முடிவுகள்ல வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். புதிய முயற்சிகளால் ஆதாயங்கள் கண்டிப்பா உண்டு. உடன் பிறந்தவர்களால் ஏற்றங்கள் கண்டிப்பா உண்டுங்க. அதே மாதிரி எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அதை துவண்டு போகாம மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையை, ஒரு தன்னம்பிக்கையை அந்த குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாருங்க. அதே மாதிரி கோவில் வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள், இது சார்ந்த விஷயங்கள் மீது உங்களுக்கு ஈடுபாடு, ஆர்வம் மிகையாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ராசிக்கு லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா வருமானம் அதிகரிக்கும். சரிங்களா? இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றார். அதாவது 3ஆம் இடம் வந்து புகழை குறிக்கின்ற இடம், கீர்த்தி ஸ்தானம் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இதுநாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உழைத்த உழைப்பிற்கு, நீங்க செய்த வேலைக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம், கிடைக்காத ஒரு பெயர், புகழ் இப்ப வந்து கண்டிப்பா கிடைக்குங்க. சரிங்களா? அதாவது உங்களை புரிந்து கொள்ளாம விலகி சென்ற உறவுகள் இப்ப உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி முயற்சி ஸ்தானமும் 3ஆம் இடம் தான். சரிங்களா? நம்ம எந்த அளவுக்கு ஒரு வேலையை நோக்கி, ஒரு செயலை நோக்கி நம்ம வந்து விடாமுயற்சியோட நம்ம வந்து இறங்கி செய்யறோம், வேலை செய்யறோம்ன்றத 3ஆம் இடம் குறிப்பிடும். சரிங்களா? அப்போ இந்த காலகட்டம் 3ஆம் இடத்துல புதன் ராகு சேர்க்கை இருக்கிறது நிச்சயமா நல்ல ஒரு தாக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில உறுதியா கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கலை சம்பந்தப்பட்ட இயல், இசை, நடனம் இது சார்ந்த துறையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஆதாயங்கள், நல்ல வாய்ப்புகள் தற்போது தேடி வருங்க. மேலும் 2வது பகுதியில பார்த்தீங்கன்னா சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து உச்சமாவார். சரிங்களா? அதாவது 5ஆம் இடத்துல சூரியன் உச்சபலம் பெறது நல்ல ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். தனுசை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதி ஒரு கோணாதிபதி இன்னொரு கோணம் ஏறி உச்சபலம் பெறது நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த 2வது பகுதி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? குறிப்பா தந்தை சம்பந்தப்பட்ட வழியாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கண்டிப்பா கிடைக்குங்க. நல்ல ஏற்றங்கள் கண்டிப்பா கிடைக்குங்க. வாழ்க்கையில கை கெட்டினது வாய் கெட்டாம போனவங்க இப்ப எல்லாமே வந்து கைகூடி வரும். அதே மாதிரி அரசாங்கத்தின் மூலமாக நிறைய ஆதாயங்கள், அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தற்போது கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அரசு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு அதுல வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் கண்டிப்பா இந்த மாதத்துல உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியாதிபதி உச்சபலம் பெறும்போது எப்பவுமே பாக்கியஸ்தானம் ஒரு ஜாதகனுக்கு வலுவா இருக்கணும். 9ஆம் அதிபதி வலு பெறும்போது என்ன ஆகுனா, வாழ்க்கையில நல்ல அதிர்ஷ்டம், நல்ல ஏற்றம், நல்ல முன்னேற்றத்துக்கான ஒரு முதல் படியை எடுத்து வைப்பீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவார் 2வது பகுதியில. சரிங்களா? 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறையும் போது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். நீங்க ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ, அல்லது வண்டி வாகனம் ஏதாச்சும் வாங்குறதுக்காகவோ, அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்றதுக்காகவோ, நீங்க வந்து ஒரு பேங்க்லயோ அல்லது ஏதோ ஒரு கடன் சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, இப்போது கேட்ட இடத்துல கடன் கண்டிப்பா கிடைக்குங்க. சரிங்களா? அதாவது கடன் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல சாதகமான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும்.
அதற்கடுத்து ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி, செவ்வாய், புதன். சரிங்களா? அதாவது இந்த சேர்க்கை அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு சேர்க்கைனா கண்டிப்பா கிடையாதுங்க. இந்த மாதத்துல இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு. நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் தாயாரினுடைய ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும். சரிங்களா? 2வது விஷயம் அலைச்சல் சற்று அதிகமா இருக்கும் இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும். கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாரியே இருக்கும். அலைச்சலோடு இருக்கிற மாரியே இருக்கும் இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும். அது மட்டும் இல்லாம ராசிக்கு 10ஆம் இடத்த சனியும், செவ்வாயும் சேர்ந்து பார்க்குறாங்க. பொதுவா தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லப்படக்கூடிய புதனும் பார்த்தீங்கன்னா, பலமிழந்த அமைப்புல இருக்கிறதுனால, இந்த காலகட்டங்கள்ல பெரும்பாலும் அந்த வேலை மாற்றம், இடம் மாற்றத்த கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லா இருக்கும். சரிங்களா? 2வது பகுதியில செய்யறது சிறப்பா இருக்கும். முதல் பகுதியில வேண்டாம். அதே மாரி வேலை செய்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொறுப்புகள் கூடுங்க. சரிங்களா? ரொம்ப பார்த்தீங்கன்னா, பணிச்சுமைகள் அதிகரிக்கும். 5ஆம் இடம் வலுக்கும்போது பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள், ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் கிடைச்சாலும் கூட, பொறுப்புகளும், கடமைகளும் கண்டிப்பா அதிகரிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் ரிலாக்ஸா உட்கார மாட்டீங்க. ஓடிக்கிட்டே இருக்கிற மாரியான அமைப்புகள் இருக்கும். அதே மாரி வேலை செய்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, சக ஊழியர்கள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. எப்பவுமே ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்காதீங்க. சரிங்களா? எப்பவுமே நான் இப்படிதான் இருப்பேன். இப்படித்தான் ஏதாவது ஒரு கோடு போட்டு அந்த கோட்ல வாழ்க்கைய வாழக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க. சரிங்களா? அந்த கொஞ்சம் இந்த காலகட்டத்துல அந்த கோட்ட கொஞ்சம் அழிச்சிருங்க. சரிங்களா? ஏன்னா, இல்லன்னா இந்த காலகட்டம் என்ன பண்ணும்னா, பகைமைய வளர்க்கும். உடன் வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள்கிட்டயும் சரிங்க, அக்கம் பக்கத்தார்கிட்டயும் சரிங்க, வீட்லயும் சரிங்க. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இந்த காலகட்டத்தில எல்லார்கிட்டயும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போனீங்கன்னா, நிச்சயமா இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிதளவுக்கு ஒரு இம்பாக்ட்ட கொடுக்காதுங்க. அதே மாரி மாணவ, மாணவியர்கள பொறுத்தவரைக்கும் 2ஆம் அதிபதி செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறது நல்ல அமைப்பு கிடையாதுங்க. கொஞ்சம் படிப்புலயும் பார்த்தீங்கன்னா, மாணவ, மாணவியர்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாகவே இருக்கும். சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காம போறது. இது போன்ற அமைப்புகளையும் ஒரு சிலருக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் கொடுக்கும். அதையும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும். அதே மாரி நான் சொன்ன மாரி குடும்பாதிபதி, அதாவது 2ஆம் அதிபதி செவ்வாயோட சேர்ந்திருக்கிறனால, கொஞ்சம் கோவம் வந்தா கூட அதாவது உங்கள சும்மா தூண்டி விட்டா போதும், டக்கு டக்குன்னு அப்படியே பொரிச்சுருவீங்க. கோவத்துல வார்த்தைகள விட்டுருவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோவம் வந்தா கூட வார்த்தைகள விடாதீங்க. அவ்வளவு எளிதில, அவ்வளவு சீக்கிரத்துல கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் பொறுமையா, நிதானமா கையாள்றது நிச்சயமா உங்கள பொறுத்தவரைக்கும் பெரிய பிரச்சனைகள கொடுக்காது. நல்லாவே இருக்கும். நல்லா கேட்டுக்கங்க. வார்த்தைகளால தான் பிரச்சனை வரும் குடும்பத்துல. சரிங்களா? சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் வரும். அத கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. அதே மாரி இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் செய்யலாமா? தாராளமா பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறது, முயற்சிகள் எடுக்கிறது அதெல்லாம் தாராளமா நீங்க செய்யலாம். சரிங்களா? 7ஆம் அதிபதி பலம் இழந்த அமைப்புல இருக்காருன்னு சொல்லிட்டு யோசிக்க வேணாம். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். சரிங்களா? ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அப்படின்ற பட்சத்துல, நிச்சயமா இந்த காலகட்டம் இந்த திருமணம் சார்ந்த முயற்சிகள நீங்க தாராளமா மேற்கொள்ளலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா நான் சொன்ன மாரி ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, குடும்ப வாழ்க்கையில மட்டும் விட்டு குடுத்து போணும், அனுசரிச்சு போணும். அத மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். நான் சொன்ன மாரி முதல்ல நான் என்ன சொன்னேன்னா, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சு ஜெயிச்சு காமிப்பீங்க. அதற்கு காரணம் ராசிநாதன் ராசிய பார்க்கிறார். இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, அத சமாளிப்பீங்க, ஜெயிப்பீங்க, வெற்றி பெறுவீங்க. அதற்கடுத்து சந்திராஷ்டம நாட்கள பொறுத்தவரைக்கும், ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மதியானம் 3:13 முதல் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இரவு 8 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க, தனுஷ பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிதளவுக்கு ஒரு இம்பாக்ட்ட கொடுக்காதுங்க. அதாவது எல்லா சந்திராஷ்டமும் பாதிப்புகள கொடுக்குமானா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, வளர்பிறையில வரக்கூடிய இந்த சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிதளவுக்கு பாதிப்ப நிச்சயமா வாழ்க்கையில கொடுக்காதுங்க. மாறாக சில நன்மையான விஷயங்கள் தான் சந்திராஷ்டமம் அன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க. சரிங்களா? ஒரு சிலருக்கு மட்டும் தான் உங்க ஜாதகத்துல சந்திரன் பலவீனப்பட்ட அமைப்புல இருக்கும்போது, அவங்களுக்கு மட்டும் தான் கொஞ்சம் மனக்குழப்பங்கள கொடுக்கும். கொஞ்சம் சாதகமற்ற விஷயங்கள கொடுக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைய கொடுக்கும். வேலை செய்ற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைய கொடுக்கும். ஆனா, 90% பேருக்கு நிச்சயமா இந்த சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா, தனுசுல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா பாதிப்ப கொடுக்காதுங்க. மாறாக நல்ல பலன்கள தான் கொடுக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, எல்லா சந்திராஷ்டமமும் ஒரு மனிதனுக்கு பாதிப்ப கொடுக்காது. சுப சந்திராஷ்டமம் இருக்கு, அசுப சந்திராஷ்டமம் இருக்கு. சரிங்களா? தேய்பிறை அமைப்புல அல்லது சனி, செவ்வாய், ராகுவோட சேருகின்ற அமைப்புல வரக்கூடிய சந்திராஷ்டமம் மட்டும் தான் ஒரு மனிதனுக்கு பாதிப்ப கொடுக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.